நீங்க இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவெரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர்ஷாட் இந்த ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஷேர்ஷாட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஷேர்ஷாட்டில் ஒரு மிகப்பெரிய பக் வந்துட்டு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுறப்ப உங்களுடைய ஓல்டு ஐடி பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு புது ஐடி வந்துடுது. அதாச்சு ஒரு 20K ஃபாலோவர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஒரு மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த 20K ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலைன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வரும். ஏன்னா எல்லா யூசர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. மேபி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தை நீங்களே சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நிறையா யூசர்ஸ்க்கு வந்திருக்கு. அவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் காண்டாக்டும் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டை ரிகவரும் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஒரு சில சாட்லாம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ என்னோடய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடுச்சு. நான் ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் சொல்கிற மாதிரி ஒரு மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட் ரிகவர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பண்ணார். அவர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேக்குள்ளே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேக்குள்ளே அதிகமாக ஆகலை. அவர் நைட் மெசேஜ் பண்ணார். காலையில் பார்த்தீங்கன்னா அவர் அக்கௌண்ட் ரிகவர் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ரிகவர் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கும் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கும் சேம் ப்ராப்ளம் தான். இவரும் பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணுறப்ப ஒரு புது ஐடி கிரியேட் ஆகிருக்கு. இவருக்கும் பார்த்தீங்கன்னா நான் அதே தான் சொன்னேன், நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பண்ணார். இவருக்கும் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 டேயில் அவர் அக்கௌண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அக்கௌண்ட் ரிகவர் ஆகியிருக்கு. ஸோ ஒருவேளை உங்களுக்கும் உங்கள் ஐடி லாஸ் ஆகிடுச்சுன்னா அதை ஈஸியாகவே ரிகவர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிமெயில் ஆப் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜிமெயில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கம்போஸ்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ரம்மில் டிஃபால்ட்டாக உங்கள் மெயில் ஐடி செட் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா டூவில் creators@sharechat.co அப்படின்ற மெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ creators@sharechat.co இந்த மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் பண்ணணும். நீங்கள் இன்கேஸ் ஒரு லெட்டர் தப்பாக கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு மெயில் கரெக்டாக போகாது. ஸோ மெயில் ஐடி கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ லாஸ்ட் மை ஓல்டு ஐடி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஐ லாஸ்ட் மை ஓல்டு ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கீழே கம்போஸ் மெயிலில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே என்ன டைப் பண்ணியிருக்கணும் அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் இந்த இடத்துல மை ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே மை ஆண்டல் ஐடின்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டல் ஐடி. ஒரு சில பேருக்கு ஆண்டல் ஐடினா என்னென்னு சொல்லிட்டு தெரியல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷேர்ஷாட் பேஜில் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இருக்கும். உங்கள் நேமுக்கு கீழே அட்டு போட்டு ஒரு சில லெட்டர்ஸில் இருக்கும், அப்படின்னா உங்கள் நேமில் இருக்கும், நம்பர்ஸில் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஆண்டல் ஐடி. ஸோ அந்த ஐடியை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் சென்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் சென்ட் பண்ணி வித்தின் 1 or 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா
அவங்க வந்து ரீப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிப்ளை மெயில் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க ரீப்ளே பண்ணுற மெயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் இமெயில் டு அசிஸ்ட் யுவர் ஃபர்தர் ப்ளீஸ் ஷேர் யுவர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்ட் ஷேர்சாட் ஹேண்டல் ஐடி இஃப் நாட் ஷேர்டுன்னு இருக்குது. அதாச்சும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் பண்ண மெயிலில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் ஹேண்டல் ஐடி போடாமல் இருந்தீங்கன்னா இந்த மெயிலில் வந்து ரீப்ளே பண்ண சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் ரிப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ரிப்ளை பண்ணி முடிச்ச அப்புறம் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் அவங்க இன்னொரு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிப்ளை எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து அவங்க கிளியராக சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய ஷேர்சாட் ஐடியை லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள், உங்களுடைய ஓல்டு ஐடி உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மெயில் வந்த அப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுருந்தா அதை வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு அகைன் லாகின் பண்ணுங்கள். அப்படி லாகின் பண்ணும்போது உங்களுடைய ஓல்டு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் உங்களுடைய ஷேர்சாட்டை வந்து நீங்கள் ரிகவர் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.